Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பனிஷ்மெண்ட் யாரு கொடுக்குறா? போலீஸோ ஜட்ஜோ இவங்கெல்லாம் கொடுக்கறது இல்லை. அப்பா வந்து பசங்களுக்கோ அப்படி இல்லை. பனிஷ்மெண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக கடவுள் கொடுக்கறதில்ல, பஞ்சபூதங்கள் தான் கொடுக்கும். என்ன சொன்னால், நீர் வந்து நிலமாக மாறும், நிலம் நீராக மாறும், எரிமலை வெடிக்கும், வானத்துலேருந்து வால் நட்சத்திரங்கள்லாம் வரும், எரி நட்சத்திரங்கள் பிடிக்கும், பூமியெல்லாம் ரெண்டாக பொழக்கும். இது எல்லா செயல்பாடும் ஒன்றா வருங்க. காற்று வந்து 50 கிலோமீட்டருக்கு நம்ம 500 கிலோமீட்டர் அடித்தா. மனிதர்கள் அவர்களுடைய குணங்களையும் எண்ணங்களையும் ஒழுக்கத்தையும் மாற்றி மனிதநேயம் இல்லாமல் மிருகத்தனமாக நடக்கிற காலம் அதிகமாகும் பொழுது இயற்கை தன்னுடைய வேலையை காமிக்கும். என்ன மாதிரி வியாதினா, இப்போ டாக்டர்னாலே குணப்படுத்த முடியாத வியாதிகள்லாம் வரும். 3 கடல் ஒன்றா சேர்ந்து ஒரு பிரளய மனுஷன் என்ன ஆகும்? அதனால தான் சித்தரேட்டில் குறிப்பாக எழுதியிருக்கேன். இது நடக்கும் பொழுது 2000க்கு அப்புறம் 23 வருஷம் ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சுது. அந்த ஜெனரேஷன் ஆரம்பிக்கும் பொழுது சித்தரேடுகள் என்ன சொல்லியிருக்கேன்னா, ராவணபூமி எவ்வளவு பெரிய ஒரு தீவு இலங்கைங்கிறது. அது சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது. இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு மூளையில் சொல்லி கொடுக்குது. அதை எல்லாருக்கும் சொல்லும்போது நம்ம சொல்லி தான் ஆகணும். சொல்லிடுறேன். இந்தியாவுடைய ஜாதகப்படியும் டோட்டலாக பார்த்திங்கன்னா விவிஐபி, அது அரசியல் இருக்கிறான், கலைத்துறையில் இருக்கிறான், தொழிலதிபராக இருக்கலாம். இவர்களுடைய இழப்பு அதிகமாக இருக்கும். அடுத்த வர்ற ஒரு சிஎம் அப்படிங்கிறவர் வந்து மினிமம் பீரியடில் இருப்பார். அது யாருன்னு நான் சொல்ல விரும்பல, சொல்லவும் மாட்டேன், எனக்கு தெரியாது யார் வந்தாலும். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் இயக்குனரும் நடிகருமான அனுமோகன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். சென்ற ஆண்டு பார்த்திங்கன்னா நிறைய இழப்பு எங்கள் கலைத்துறையில். அது ஒரு வருந்தத்தக்க செய்தி தான். இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய உங்கள் சேனல் மூலம் உங்கள் எல்லாரையுமே வந்து வணங்கி விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மனிதனுடைய ஜென்ரேஷன் கேப்புங்கிறது 23 வருஷம். இப்போ 2000 வரைக்கும் உள்ள ஜென்ரேஷனில் விட்டுருங்க. 2000க்கு அப்புறம் 23 வருஷம் ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சுது. அந்த ஜெனரேஷன் ஆரம்பிக்கும் பொழுது சித்தரேடுகள் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு மாபெரும் இழப்பு வருங்கிறோம். உலக அளவில் ஒரு பேரழிவு அப்படின்னு. அதாவது இப்போ வரப்போகிற ஜென்ரேஷன் இதெல்லாம் பார்த்தும் பார்க்காமையே பிறக்குமா, இனிமேல் வர்ற ஜென்ரேஷன் அப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறது, பஞ்சபூதங்களும் ஒன்றிணைந்து செயல்படுமா. பனிஷ்மெண்ட் யார் கொடுக்குறா? போலீஸோ ஜட்ஜோ இவங்கெல்லாம் கொடுக்கறதில்ல. அப்பா வந்து பசங்களுக்கோ அப்படி இல்லை. பனிஷ்மெண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக கடவுள் கொடுக்கறதில்ல, பஞ்சபூதங்கள் தான் கொடுக்கும். அதுதான் கடவுளே. ஏன்னா சொன்னால் கேட்கலன்னா, கொஞ்சம் ஒரு அலையில் சிக்கணும் என்ன பாடுபாடு. ஒரு எரிமலை வெடிச்சா என்ன பயப்படுறீங்க? அதனால் இந்த பஞ்சபூதத்துடைய செயல்பாடு அனைத்துமே ஒன்றாக இணைந்து களத்தில் இறங்குமா. அவன் என்ன சொன்னால், நீர் வந்து நிலமாக மாறும், நிலம் நீராக மாறும், எரிமலை வெடிக்கும், வானத்துலேருந்து வால் நட்சத்திரங்கள்லாம் வரும், எரி நட்சத்திரங்கள் பிடிக்கும், பூமியெல்லாம் ரெண்டாக பொழக்கும். இது எல்லா செயல்பாடும் ஒன்றா வருங்கிற. காற்று வந்து 50 கிலோமீட்டருக்கு நம்ம 500 கிலோமீட்டர் அடித்தா. ஸோ எல்லாமே இணைந்து செயல்படும். அது என்ன எதுக்கு தெரியுமா? மனிதர்கள் அவர்களுடைய குணங்களையும் எண்ணங்களையும் ஒழுக்கத்தையும் மாற்றி மனிதநேயம் இல்லாமல் மிருகத்தனமாக நடக்கிற காலம் அது பர்சன்டேஜ் அதிகமாகும் பொழுது இயற்கை தன்னுடைய வேலையை காமிக்கின்றார். சித்தரேட்டில் இருக்குது. ஸோ மனிதன் வந்து டோட்டலாக வந்து ஒரு மனிதனை நடந்துக்கிறது இல்லை. அப்போ உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க இயற்கையுடைய சாபம், இயற்கையுடைய இதுதான், விளையாட்டு தான் அது. அதில் எத்தனை பேர் போகிறோன்னா, ஆனால் என்னென்னா, ஒரு பேரழிவில் நம்ம வேண்டிக்கிறது உயிர் சேதம் இல்லாத அளவுக்கு கழிவு வந்தால் தப்பிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த சித்தரேடுகளில் சொல்லும் பொழுது இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே நடந்துட்டார். அதை மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் இப்போ சித்தர் ஏடுன்னு நீங்கள் சொல்கிறது வந்து கோரக்கர் எழுதின சந்திரரேகை அந்த மாதிரியான விஷயங்களா? ஒரு நாஸ்ட்ரடாம்ஸ் மாதிரி ஒரு கணிச்சு ஏடுகளில் இருக்குது. பல ஏடுகளாக இருக்குது சார். அதெல்லாம் அந்த காலம் நான்லாம் இது படித்தது 40 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ நேத்தல்ல. அதெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்துனதுல லாஸ்ட் இயர் தான். நான் திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு எந்திரிக்கிறேன். என்னன்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்து, நான் இதெல்லாம் சொன்னேன்னே, எல்லாம் மறந்துட்டியா, படிச்சியா, இதெல்லாம் 4 பேர் சொல்கிற மாதிரி இருக்குது. காலையில் எழுந்துச்சு அப்படியே ஞாபகத்துக்கு வருது. அது என்ன ஞானமோ தெரில, டப்புன்னு ஃப்ளாஷ் ஆகுது. இவ்வளோ வருஷமாக வரல, திடீர்னு ஃப்ளாஷ் ஆகுது. நான் இது வரைக்கும் பேசாதவன் ஏன் இப்போ ரீசெண்டாக பேசணும்? வந்தது. அப்போ ஏதோ ஒரு ஞானம், ஒரு பிரெயின், கடவுளோ அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படி சொல்லுவோம்.
இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு மூளையில் சொல்லி கொடுக்குது. அதை எல்லாருக்கும் சொல்லும்போது நம்ம சொல்லி தான் ஆகணும். சொல்லிடுறேன். இது ஏன் சொல்கிறேன்னா, நடக்கக்கூடாதான் என்னோட எண்ணமும். ஆனால் என்னென்னா, ஒரு ப்ரிப்பேராக இருக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் ஒரு இப்படி முன்னெச்சரிக்கை வரப்போகுதுன்னு தெரிஞ்சோன்னா அதுக்கு உண்டான முன்னெச்சரிக்கைகள் இருக்கணும். இயற்கையுடைய சீற்றத்துக்கெல்லாம் நம்மெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன சயின்ஸில் வளர்ந்தாலும் என்ன பண்ணாலும் இயற்கை மட்டும் சீரிச்சுன்னா நம்ம அம்பேல் தான். அதில் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து தான் மனிதனுடைய போக்குகளை மாற்றி கொடுக்கணும். அப்போ தான் பயப்படுவானோ. ஏதாவது சிம்டம்ஸாக சொல்ல முடியுமா சார்? இது இப்போ நடக்குது. சிம்டம்ஸ் என்ன? இப்போ ஏங்க 31ஆம் தேதியே காலி ஆகி போச்சு. அதுக்கு முன்னாடியே தூத்துக்குடியெல்லாம் அடிச்சுத மழை, இது வரைக்கும் பார்க்காத மழைன்னு சொன்னாங்களா இல்லையா? மண்ணில் மழை பெய்யுமாங்கிற இடம்லாம் வெள்ளத்தில். ஜப்பான் இது வரைக்கும் இல்லாமல் நியூ இயர் அன்னைக்கே எவ்வளோ பெரிய பூகம்பம். இது எங்கே? நார்த் சைடு. நம்ம இருக்கிறது வந்து சவுத் எண்டு. இதெல்லாம் வரக்கூடிய பேரழிவுக்கு ஒரு ஆரம்பம். ஏன்னா ஒரு படத்தில், அதாவது ஒரு சுனாமிங்கிறது எங்கே? கடலுக்கு கீழே இருக்கிற பூமியின் பிளவுகள். பூமி வந்து உள்ளே வந்து பிளக்கும். அந்த பிளக்கும் போது தண்ணி வந்து அதுக்குள்ளே பாஞ்சு அப்படியே பிளந்து போகிறது, அலைகள் வந்து பொங்குறது. இதுதான் உண்மை. சுனாமியோட ரீசன் அதுதான். இப்போ அங்கேருந்து வர்ற அந்த பூமியுடைய பிளவு, கடல் கீழே இருக்கிற பூமியுடைய பிளவு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு தொடர்ந்து. அது இறக்கத்திலேயே தான் வரும். அப்போ சவுத் சைடு வரும்பொழுது நம்ம 3 கடல் சேர்ந்த இடத்துல இருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சா? அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், இந்த பக்கம் வங்காள விரிகுடா, 3 கடல் ஒன்றா சேர்ந்து ஒரு பிரளயம் மனுஷன் என்ன ஆகும்? அதனால தான் சித்தரேட்டில் குறிப்பாக எழுதியிருக்கேன், இது நடக்கும் பொழுது ராவண பூமி கடலில் போகும் மூழ்கும்ட்டான். ராவண பூமி எவ்வளவு பெரிய ஒரு கண்டம், அது ஒரு தீவு இலங்கைங்கிறது. அது சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய பேரழிவு வந்ததுனால தான் அங்கங்கே தீவுகளே உருவாச்சு. இப்போ மலேசியாங்கிறோம், சிங்கப்பூருங்கிறோம், எல்லாம் தீவுக்கு தானே. அதுக்கு ரீசன் வந்து இதுதான். இப்போ ராவணன் பூமி கடலில் மூழ்கும்னா அப்போ சவுத் சைடில் எந்த அளவுக்கு கடல் பொங்குன்னு நினச்சி பாருங்க. ஏற்கனவே வந்த சுனாமியே தாங்க முடியல, மூழ்குங்கிற அளவுக்கு பொங்கும் சார் கடல். என்ன சொல்கிறான், 90-100 மீட்டர் ஹைட்டுக்கெல்லாம் போகுமா அலை. ஸோ அது சொல்ல முடியாது. இங்கேயே அவங்க எழுதும்போது தேனாம்பேட்டை சிக்னலில் வந்து ஆலயம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. ஆலயம்மன் அது 10,000-15,000 ஆண்டுகளுக்கு முன்பு அதுக்கு பேர் அலையம்மன் கோவிலாம். அப்போ இருந்து அது அங்கே தான் இருந்த பீச்சு, அந்த கரைக்கு வருமா அலை. அப்போ இருந்த ஃபிஷர்மேன்லாம் கட்டின கோயிலாகு அலையம்மன் கோயில். அது மருவி ஆலயம்மன் கோயில் ஆயிடுச்சு. இப்போ கடல் அவ்வளோ உள்வாங்கிருக்கு. ஆமாம். அப்போ வந்து அங்கே இந்திய பெருங்கடல் அந்த பக்கம் கடல் பொங்கி கேரளாவில் மண்ணெல்லாம் பூமியெல்லாம் கடலாச்சு. இங்கே ரிவர்ஸ் போன 6 கிலோமீட்டர் தான் மெரினா பீச் இப்போ இருக்கிறது. இப்போ என்ன சொல்லியிருக்காரு, நிச்சயமாக மீண்டும் அலையம்மன் கோயில் வாசலுக்கு கடலம்மை வருவாளுங்க. இப்போ அங்கே வருமா கடல்? 6 கிலோமீட்டர் ஒரு அலை வந்து அங்கே வந்து நிற்குதுன்னா முதல் அலை எங்கே போய் வரும்? யோசிச்சு பாருங்க. அப்போது இது சிதறேடுகள் இருக்குது. ஸோ அது தெரியல, நடக்கக்கூடாது. அப்படியே நடந்தாலும் உயிர் சேதங்கள், எந்த உயிர் சேதம் இருக்கக்கூடாது. நம்ம அதுக்கு ஒரு ப்ரிப்பேராக இருக்கலாம். ஒரு வானிலை அறிக்கை என்ன சொல்ல முடியும்? இப்படி வரும்னு தான் சொல்ல முடியும். அது எப்படி வரும்னு அவங்க கணிக்க முடியாது. திடீர்னு திசை மாறலாம். இப்போ லாஸ்ட் டைமே பார்த்தீங்களா, எங்கேயோ போகிற மழை எங்கேயோ வந்து சென்னைக்குள்ளேயே மழை வராது, திடீர்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ போன மாதமா 1.5 மாதம். அதனால் இயற்கைக்கு நம்ம எல்லாருமே அடிமை தான். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதான் நினச்சா தான் நம்மெல்லாம். வேற என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட்டோம்? இப்போ உயிர்கொல்லி நோய்கள் வந்து நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம், அது மாதிரி ஏதாவது பாதி இல்லை? அதான் பஞ்சபூதங்கள் ஒன்றா காலத்தில் இறங்கினா மழை பெஞ்சு இதை அடிச்சது, அது தண்ணி இன்னி கஷ்டம், சில கிருமிகள்லாம் ஃபார்ம் ஆகும். அதனால் இயற்கையாகவே வந்து வியாதிகள் வரும். அந்த என்ன மாதிரி வியாதினா, இப்போ டாக்டர்னாலே குணப்படுத்த முடியாத வியாதிகள்லாம் வருமா? இப்படியெல்லாம் வருமா? இது நடக்குங்கிறான். அதான் இயற்கையுடைய சீற்றத்தினாலேயே நோய்கள் பரவும். அது எப்படி என்னங்கிறது இனிமேல் தான் டாக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதிலெல்லாம் உயிர் சேதம் இப்படியெல்லாம் இருக்குது. அது நம்ம கவனமாக இருக்கணும். அகால மரணங்கள், தலைவர்கள், அதாவது பெரிய ஆளுங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற சிலருடைய மரணங்கள் வந்து அதிர்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய கணிப்பு? இல்லை, அவர் முன்கூட்டியே சொன்னதுனால அதிர்ச்சி வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மை. ஏன்னா இந்தியாவுடைய ஜாதகப்படியும் டோட்டலாக பார்த்திங்கன்னா விவிஐபி, அது அரசியல் இருக்கிறான், கலைத்துறையில் இருக்கிறான், தொழிலதிபராக இருக்கலாம், பெரிய பெரிய சயின்டிஸ்டாக இருக்கலாம், டாக்டர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நம்பர் 1 விஐபிஸ்
இவர்களுடைய இழப்பு அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். லாஸ்ட் இயரே வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறை நிறைய பேர், பட் இந்த ஆண்டு இனி ரொம்ப மோசம். இப்போவும் கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த வர்ற ஒரு சிஎம் அப்படிங்கிறவர் வந்து மினிமம் பீரியடில் இருப்பார். அது யாருன்னு நான் சொல்ல விரும்பல, சொல்லவும் மாட்டேன், எனக்கு தெரியாது யார் வந்தாலும். தமிழ்நாட்டில் மினிமம் பீரியடு இந்த 24க்குள்ளே இது நடக்கும். ஸ்டேபிள் இல்லாத ஒரு கவர்மெண்ட் வரும்ன்றீங்களா? வரும். அப்போ ஒரு யாராவது சிஎம் வந்தாங்கன்னா அது வந்து லாங் லைஃப் கிடையாது, அந்த 5 years எல்லாம் கிடையாது, அது மினிமம் டேஸ் தான். அப்படியும் நடக்கும். அப்போ ஆட்சி மாற்றம் இருக்குன்றீங்களா? அது தெரியும், ஆட்சி மாறலாம், அது எனக்கு தெரியல, அது ஏதாவது நடக்கும். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் வரும், மாற்றம் என்பது நிச்சயம் வரும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அது ஜாதகம் அப்படி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.